Hey hello FK viewers, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ரெசிபிங்கிறது டைட்டில் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ரெசிபிக்கான தேவையான பொருட்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். பால் 1 லிட்டர், எலசான சொரக்காய் 1, சுகர் 1 கப், தேவையான அளவு பாதாம் முந்திரி 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி ரெசிபி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சுரக்காய்க்கு மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த தோல் தேவையில்லை. சுரக்காய் தோலை பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணி செல்ல எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சுரக்காவை நைஸாக திருவியாச்சு. இப்போ நம்ம இதை போட்டு நெய்யில் வதக்கிக்கலாம் வாங்க. பால் இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கணும். ஸோ அது பால் வந்து திக்கானுங்கிறவங்க அப்படியே வந்து போட்டுக்கலாம். இல்லை நம்ம அவ்வளோக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ பால் நம்ம கொதிக்கிறதுக்குள்ள நம்ம சுரக்காவை வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுரக்காயில் இருக்க தண்ணி சத்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறம் இதை நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் சுரக்காய் நல்லா வதக்க இன்னொரு பக்கம் பால் நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. சுரக்காயில நல்லா தண்ணி விட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, சுரக்காயில் இருக்க காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் அந்த நெய் ஸ்மெல் வரைக்கும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா இது நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா இந்த இடத்துல சூடாயிருச்சு. பாருங்க, சுரக்காய் நம்ம பாலில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்ச நல்லா கலந்துக்கணும். இங்கே 2 அடுப்பு இருந்தாலும் நாங்கள் 2 சேர்ந்து பண்ணிட்டோம். சுரக்காய் ஒரு பக்கம் நெய்யில் நல்லா வேக வச்சோம், இன்னொரு பக்கம் பால் வந்து நல்லா சுட வச்சிட்டோம். நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணலாம். ஆல்ரெடி சுரக்காவை நம்ம வந்து நல்லா நெய்யில் வந்து வேக வச்சனால இப்போ வந்து அதை வந்து பாலில் நல்லா வேகணும் இருக்காது, அதை பாலில் போட்டிருக்கோம். இப்போ இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நம்ம குங்குமப்பூ லைட்டாக பால் சேர்த்துக்கோம், அது கொஞ்சம் கலர் பிடிக்கணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம சுரக்காவும் பால் கூட சேர்த்துக்கலாம். சுரக்காவும் பாலும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சா 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் போட்டுக்கலாம். அது நல்லா பொடிச்சிருக்கோம். நம்ம அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அது நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ பாயசம் இந்த பக்கம் நல்லா சூடாகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம முந்திரியும் பாதாமையும் வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துட்டோம்னா சுரக்காய் பாயசம் ரெடி ஆயிடும். ஸோ அதை பார்த்துக்கலாம். நெய்யில் நல்லா முந்திரியும் பாதாமும் வந்துருச்சு. இது வந்து நம்ம வந்து பாலில் போட்டுக்கலாம். சுரக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுரக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி சுரக்காய் அடை செஞ்சுருக்கோம். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு 2019 எல்லா யூடியூப் வியூவர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த மாதிரி புதுசு ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.